ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு ஒரு எய்ம் இருக்கும். ஆனால் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை ஈஸியாக நீங்கள் எப்படி எடிட் பண்ணி அதை உங்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா. ஃபிலிமோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாகவும் எடிட் பண்ணலாம், சீக்கிரமாகவும் உங்களோட யூடியூப் சேனலுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் 60:9 யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. 1:1 உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற வீடியோ ரெடி பண்ணுறது. 9:16 தெரியல, ரீல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ஸான வீடியோஸ் வேணுமோ அந்த மாதிரி டைப்ஸ் வீடியோ இது ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கான வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மட்டும் காட்டுறேன். இந்த ஃபுல் ஆப்பையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பெய்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 30 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பெய்டு வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 9:16, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எப்படி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முதல்ல இந்த டூல்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டு ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ரீசெண்டாக என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படி பார்க்குறது. ஸோ இம்போர்ட் மீடியா இருக்குல்ல, ஸோ இம்போர்ட் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து ஃபோட்டோஸு ஃபைல்ஸ் எல்லாம் இது வந்து இதுக்குள்ளே கொண்டு வர்றது. ஸோ நான் இப்போ இதை கொண்டு வரேன், இந்த ஃபைல்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி வெளியிருக்கிற ஃபைலை வந்து உள்ளே கொண்டு வரது இந்த ஃபைல் செக்ஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேவ் எக்ஸிட், இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இது பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ராக் பண்ணாலும் வரும். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் அது கரெக்டாக அந்த இதில் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துருக்கு, 2 முறை கிளிக் பண்ணனால இப்போ வந்து நீங்கள் இது இப்படி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் மட் பண்ணணும். ஸோ சில இந்த சீக்வன்ஸ் மட்டும் மட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பிளிட்னா உங்களுக்கு தெரியல, ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுவாங்களே, அதுதான் ஸ்பிளிட்டிங். ஸோ இந்த ஸ்பிளிட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிருக்கும், ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்பு, அதெல்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீஸ்னா ஒரு வீடியோ போய்ட்டு அந்த ஸ்டாப் மட்டும் பண்ணுங்க, அதுதான் ஃப்ரீஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெலிட் பண்ணுறதுனா இது டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தாங்க. இதில் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஈஸி தான். நீங்கள் எல்லா வீடியோ வரிசை அலைன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், எல்லா டூலும் கட் பண்ணுறது, இந்த இந்த லேயர் வேணான்னு சொன்னால் டெலிட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எனக்கு இந்த போர்ஷனில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராப்பும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிராப் ஆகிடும். ஸோ இந்த பாட்டு மட்டும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கிராப் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த ஆப்ஷன் இது. ஸோ அப்படியே உள்ளே வரும்போது அப்படியே ஃபஸ்ட்டு ஜூம் இன் ஆகிட்டு ஜூம் அவுட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த RGB கலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸு, ஸோ அந்த மாதிரி கலருக்கு நெகட்டிவ் ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே இல்லைங்க. நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணால் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இதுக்கு மேலே இன்னொன்று ஆட் பண்ணால் அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தால் போதுங்க. அப்படியே இப்படி இது இருக்கா, இந்த கிளிக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மவுஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்படி வரும், அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இது வரும், அவ்வளோதாங்க. இங்கே செக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு மேலே அந்த ஆல்ரெடி இருக்க அதுக்கு மேலே இது வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு மேலே வீடியோ ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஓனாக உங்கள்கிட்ட மியூசிக் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மியூசிக் இருக்குது. அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் செக்ஷனில் வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா மியூசிக் செக்ஷனில் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 வீடியோ, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு, ஒரு மியூசிக். இங்கே தேவைன்னா உங்களுக்கு ட்ராக் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ராக்கு, அப்புறம் வந்து மியூசிக் ட்ராக் தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மியூசிக் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில மியூசிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காப்பிரைட் இருக்குது, காப்பிரைட் மியூசிக் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமேஷன் டெக்ஸ்ட்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு இதுக்கேற்ற மாதிரி இது வந்து இதில் இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் நீங்கள் இதில் பண்ணி கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இதாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அனிமேஷன் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒரு 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 டெக்ஸ்ட் ஃபைலையும் ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எடிட் அனிமேஷன் வந்து இங்கே நிறைய இருக்குது. அது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது யூஸ் பண்ண நிறைய இருக்குது. அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் டெக்ஸ்ட் அனிமேஷன் மட்டும் வேணும்னா அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு அனிமேட் ஆகும், வேறு எதுவுமே இதில் அனிமேட் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் அனிமேட் ஆகும், வேறு எதுவுமே உங்களுக்கு அனிமேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக பண்ண முடியும். எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் அனிமேட் பண்ணலாம். ட்ரான்சிஷன் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான், அனிமேஷன் மாதிரி போது பார்த்தீங்களா. இதான் வந்து ட்ரான்சிஷன். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ளர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது ப்ளர் பண்ணுற மாதிரினா அந்த மாதிரி தேவையான இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு. அந்த ஓவர்லேனா ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ போகிற மேலே ஒரு கலர் வச்சு ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தேவையான யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி போகலாம். இந்த பேக்ரவுண்டில் சன்செட் தெரியுற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது தான் ஓவர்லே. அது வேணால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இமோஜிஸ் ஆட் பண்ணுறது தான். இமோஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் லவ் இமோஜிஸு, ஸோ எது வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, கடைசியில் வந்து போய் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அவ்வளோதாங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 வீடியோ, ஒரு சைடு ஒரு வீடியோ, இந்த சைடு ஒரு வீடியோ, அந்த மாதிரி 2 வீடியோ ஆட் பண்ணுறது தான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு. ஸோ 3 வீடியோ ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சில பேர் வாட்ஸ்அப் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் வீடியோ 3 ஆட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த கிளிக் பண்ணால் போதும். மேலே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணும், WMV, MP4, நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணுறதுனா அதுக்கேற்ற ஃபார்மேட் இருக்குது, AVI இருக்குது, MOV இருக்குது. ஸோ எந்த ஃபார்மேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸில் இருக்குது உங்களுக்கு ரெசல்யூஷனும், இப்போ எனக்கு நான் வந்து 4KB ரெசல்யூஷனோ அது தேவையான ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே வந்து பெஸ்ட்டு, நான் எப்பயும் பெட்டர் தான் யூஸ் பண்ணிப்பேன். பெஸ்ட்டுனா ரொம்ப எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப MP அதிகமாக போகும். பெட்டர் யூஸ் பண்ண நார்மலாக எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா Vimeo யூஸ் பண்ணி தான் பண்ணலாம். யூடியூபுக்கு இல்லை மொபைலுக்கு பண்ணுறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைல் வேணும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அது ரெண்டர் ஆகிட்டு வெளியே வந்துடும். ரெண்டாயிரம் நீங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோவை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒன்று சொல்ல மாட்டேன், இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் எல்லா வீடியோ அலைன் பண்ணிவிட்டு இதை ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் முன்னாடி வந்துடும், வீடியோ பின்னாடி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைமும் நீங்கள் ஒன்ஸ் வீடியோ டன் பண்ணி முடிச்சுட்டு இது ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணினா அந்த வாய்ஸும் அந்த வீடியோவும் ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் இதை வந்து ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது மீதி ரிமைனிங்ஸ்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அதான் ப்ளஸ் மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றவைஸ் நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் ஆர் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஆட்ஸு, அப்புறம் இல்லாமல் நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றியும் டே பை டே ஒரு வீடியோ போட்டுட்டு வரோம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்க்குறேன். பாய் பாய்.